அவ்வளோ வெக்கையா இருந்துச்சுன்னா கொண்டை போட்டு தொலைய வேண்டியதானே? யாரும் இவனை முடி வெட்ட சொன்னோம்? இவ்வளோ பெரிய முடிக்கெல்லாம் எத்தனை பேர் ஏங்குவாங்க தெரியுமா? ஆனா உனக்கு கிடைச்சது யாருனால? அம்மானால, என் ஜீன்னால. இந்த 4 முடி வெட்டுறதுக்கு 2000 ரூபாய் வாடி. 2000 ரூபாய்ல உங்க அப்பா ஒரு வருஷத்துக்கு முடியும் டாடியும் சேர்த்து வெட்டிட்டு வந்திருப்பாரு. அதுலயும் காசு மிச்சமாயி ஹேர் டையும் பண்ணிருப்பாரு. அந்த ஆளு சொட்ட தலைய மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீ 2000 ரூபாய்க்கு முடி வெட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சின்ன சின்ன முடி வச்சுக்கிறதெல்லாம் என்ன ஃபேஷன்னு எனக்கு தெரியலமா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இனிமே உனக்கு முடியே வளராது. இந்த முடியை வெட்டிட்டு ஏன்டி ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுற? உன் பாக்கியா சித்தி பார்த்து சொல்றாங்க உன் புள்ள எவ்வளவு அழகான முடியை வெட்டிருச்சுன்னு. இதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. யாருனால? உன்னால. சின்ன வயசுல எல்லாம் உனக்கு முடி வெட்டும் போது ஐயோ அம்மா நான் முடி வெட்ட மாட்டேன், நான் கூந்தல் அழகி ஆவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 முழுக்க அழுவ. ஆனா இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வயசாயிட்டே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ திமிரு ஏறிக்கிட்டே போகுது. நான்லாம் உன் வயசுல இருக்கும் போது எனக்கு இவ்வளோ நீள முடி, அதை ஒரு ஆட்டோல பிடிச்சி மாட்டினாலும் இப்படி ஆட்டோவை இழுத்துருவேன் முடியை வச்சுட்டு. ஆனா உன் முடிய சீப்புக்குள்ள மாட்டினா 4 முடிதான் பிடிங்கிட்டு வரும். முடிய வெட்டுறதுதான் வெட்டினேன், ஒழுங்காவது வெட்டி தொலைஞ்சிருக்கலாம்ல. இங்க ஒரு வெட்டு, இங்க நீளமா, இங்க குட்டியா, இங்க பெருசா, இங்க குட்டியா. இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் அடி. எவனும் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சு உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டான். ஹேர் ஸ்டைலுக்கும் மேரேஜுக்கு என்னமா சொல்லணும்? இப்ப நான் உனக்கு சம்பந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? டீ முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன்.